ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருந்தோம், ஜஸ்ட் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணியிருந்தோம், அப்படி தானே? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அஜாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஏஜாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜாக்ஸ் இருக்குல்ல, வெப்பேஜை வந்து ஏசிங்க்ரோனஸில் நம்ம வந்து டேட்டா சேஞ்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து அஜாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது, ஜேக்வரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நார்மல் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அதில் XML HTTP ரெக்வெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி, அதோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மல்டி பேஜ் வெப்சைட்டை எப்படி ஒரு சிங்கிள் இதில் நம்ம லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லோட் பண்ண போகிறது என்னமோ சிங்கிள் பேஜ் தான், பட் டைனமிக்காக மல்டிபிள் HTML பேஜோட கண்டென்ட் வந்து சிங்கிள் HTML பேஜில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸை எப்படி வெப் சர்வர் மூலமாக உள்ள சர்வ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த main.js கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் இதுக்குள்ளேயும் இந்த பாடி டேக்குள்ளே இருக்கிறதையும் நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் டிலீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ லிங்க் டேக்கு ஸ்டைல்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ்லேயுமே டாப் இந்த இது மட்டும் இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம எழுதுறது. ஸோ அது மட்டும் இருக்கட்டும், டெலிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இப்போது பப்ளிக்குள்ளே என்கிட்ட இன்னொரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணணும். என்ன ஃபோல்டர் அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன், பேஜஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா home.html, அப்புறம் பேஜஸ்க்குள்ளே contact.html, அப்புறம் இன்னொன்று வந்து about.html. இப்போதைக்கு இந்த மாதிரி இந்த 3. ஸோ இது எல்லாத்துக்குள்ளே ஒரு டிவிஷன் போட்டு அதில் என்ன வைக்க போகிறேன், ஹோம் பேஜ். அப்புறம் இதே மாதிரி கான்டாக்ட்குள்ளே ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணி அதில் என்ன வைக்க போகிறோம், கான்டாக்ட் பேஜ். அப்புறம் இதே மாதிரி அபவுட் பேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சு போகிறோம், div tagக்குள்ள அபவுட் பேஜ். ஓகேவா? ஸோ எல்லா பேஜஸுமே நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ index.html என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் அந்த மெனூஸை மட்டும் தான் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹெடருக்குள்ளே இங்கனுக்குள்ளே எனக்கு என்ன வரப்போகுது, லோகோ வரப்போகுது. இங்கனுக்குள்ளே நான் வந்து அந்த மெனூஸை கொண்டு வர போகிறேன் ஹெடருக்குள்ளே. அண்ட் தென் இதுதான் என்னோட மெயின் கண்டெய்னர் இருக்க போகுது. மெயின் கண்டெய்னர் இந்த சென்ஸ், இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட ஒட்டுமொத்த கண்டென்ட்டை கொண்டு வந்து நான் வந்து டெலிவர் பண்ண போகிறேன் உள்ள. ஸோ அப்போ ஒரு மெயின் டேக், அந்த மெயின் டேக் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா main_container சொல்லி ஒரு ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே தான் நான் என்ன கொண்டு வர போகிறேன். இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், ரூட்னு வச்சுக்கலாம், சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த ரூட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நான் கொண்டு வந்து என்ன செய்யணும், என்னோட டிஃப்ரெண்ட் பேஜஸை கொண்டு வந்து நான் உள்ளே லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் டைனமிக்காக இங்கனுக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு nav டேக்குள்ள, ஒரு UL டேக்குள்ள, ஒரு LI டேக், அதுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் அப்படின்னு வச்சுட்டு, ஸோ இதுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன், ஹோம். அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், அபவுட். இல்லை அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் கூட தேவையில்லை, அதுக்குள்ள வெறுமனே LI டேக் மட்டும் போட்டு ஹோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹோம், அபவுட், கான்டாக்ட், இந்த மாதிரி நம்ம மெனு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணும்போது நான் என்ன செய்யணும், பேஜஸ்க்குள்ளே இருக்கிற home.html கண்டென்ட் எனக்கு எங்கே ரெண்டர் ஆகணும், இதுக்குள்ளே ரெண்டர் ஆகணும் டைனமிக்காக. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, main.jsக்குள்ள, ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கண்டென்ட் எல்லாமே இப்போ போட்டாச்சு, செஞ்சாச்சு. நம்ம வேறு எதுவுமே நம்ம வைக்கணும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் நமக்குள்ள கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்கிரிப்ட் மூலயமா நான் வந்து அந்த பேஜஸை டைனமிக்காக கொண்டு வந்து நான் அங்கே லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு எடுத்தோன்னே என்ன தெரியணும், ஹோம் பேஜ் தான் தெரியணும் யூஸருக்கு. அப்போ இனிஷியலாகவே நான் லோட் பண்ண போகிற கண்டென்ட் என்னவா இருக்கணும், எனக்கு ஹோம் பேஜாக தான் இருக்கணும்.
ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா கான்ஸ்ட் லோட், ஸோ கொஞ்சம் பெருசாக்கிறேன். ஓகே, கான்ஸ்ட் லோட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். இட்ஸ் அன் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ES6 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றதுனால இது என்ன கிரியேட் பண்ண போறோம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று நேட்டிவ் ஃபங்க்ஷன் டைப்பு, அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமை கொடுத்து பேராமீட்டர்ஸ் அப்ளை பண்ணி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம், இதுக்கு முந்தின வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுது. இதுவே இப்பயும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்டாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் சப்ளை பண்ணணும், ஈக்குவல்ஸ் டு அந்த ஃபங்க்ஷனோட பிராக்கெட் அண்ட் தென் ஒரு ஆரோ கொடுத்து ஒரு கர்லி பிராக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ES6ல யூஸ் பண்ணுற வெர்ஷன். சாரி. ஸோ இப்போ லோட் பேஜுக்குள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னா, லோட் பேஜுக்குள்ள நான் ஒரு பேராமீட்டர்ஸ் அப்ளை பண்ண போறேன். என்ன பேஜை நான் லோட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த பேஜோட நேமை ஸ்ட்ரிங்கா உள்ள நான் சப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா XML HTTP request அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து இட்ஸ் எ கிளாஸ். இது வந்து ஒரு கிளாஸ். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் அந்த XML HTTP request அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இதுதான் அதோட ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்பெசிஃபை பண்ண HTML ஃபைலில் இருந்து அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து நம்மளோட ரூட் கண்டெய்னருக்குள்ள நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் கண்டென்ட் உள்ள லோட் ஆகுதா இல்லையாங்கிற ஈவெண்ட் மூலியமா. ஸோ டாக்குமெண்ட் கண்டென்ட் லோடட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதாவது உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டும் லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த, ஏன்னா நம்ம என்ன ட்ரை பண்ண பார்க்குறோம், இந்த பர்டிகுலர் ஐடிக்குள்ள நான் லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த எலமெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எலமெண்ட் உள்ள டாம்குள்ள வந்துருச்சா, அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்குள்ள வந்துருச்சா இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம டாம் கண்டென்ட் லோடட் அப்படிங்கிற ஈவெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த XML HTTP ரெக்வஸ்ட்டுக்கு ஸோ XML XHRன்னு வச்சுக்கலாம். XML HR ஈக்குவல்ஸ் டு நியூ XML HTTP ரெக்வஸ்ட். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, XHR டாட் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அன் ஈவெண்ட். இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, என்னது, இட்ஸ் அன் ஈவெண்ட். ஸோ எப்போ இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுதோ அப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். அதாவது இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ இதில் இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சில் இதில் வந்து மொத்தம் டிஃப்ரெண்ட் ரெடி ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா XML HTTP ரெக்வஸ்டோட ரெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளோட வெப் டாக்ஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. 0னா என்ன, 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்னன்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. 0 அப்படின்னா என்ன அர்த்தம், அன்சென்ட், கிளைண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. 1 அப்படின்னா என்ன அர்த்தம், கிளைண்ட் கிரியேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். 2 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹெடர்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு, டேட்டா வந்து இன்னும் சென்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். 3 அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ்லாம் பாஸ் ஆகி லோட் ஆகிக்கிட்டு இருக்கு, கண்டென்ட் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபைல்ல இருந்து. 4 அப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட், அதாவது கிளைண்ட்லேருந்து நம்ம கிரியேட் ஆகி ஃபைல் ஓப்பன் ஆகி கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆனது, அந்த டேட்டா லோடிங் ஆகி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற இந்த 0 to 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். அதோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அது வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுல நான் எடுத்து இஃப் கண்டிஷனை செக் பண்ண போறேன். இஃப் அந்த XHR டாட் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படிங்கிறது
ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் டு 4. அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சா இல்லையான்னு தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். அது போக நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து 200. அதாவது ஒரு ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்ணுறோம், கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட் ரெக்வஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கோட்ஸ்ன்னு இருக்கும். ரெஸ்பான்ஸ் கோட்ஸ்ன்னு அடிச்சிங்க அப்படின்னா அதே டாக்குமெண்டேஷனில் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வரும். இந்த இருக்கா, ஒரு இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்சஸ் வருது அப்படின்னா 100லேருந்து 199 ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னா 200லேருந்து 299. ரீடைரக்ஷன் மெசேஜஸ் வருது அப்படின்னா 300லேருந்து 399. ஒரு கிளைண்ட்ஸில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா என்ன வரும், 400லேருந்து 499 வந்து ஏதாவது அந்த நம்பர் வருது, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், கிளைண்ட் சைடில் எனக்கு எரர் வருதுன்னு அர்த்தம். அதுவே சர்வர் சைடில் எரர் வருதுன்னா 500லேருந்து 599 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகேவா, நான் சர்வருக்கு சம்திங் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், எனக்கு அது ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸை எனக்கு திரும்ப கொடுக்குது. ஓகேவா, ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அண்ட் எக்ஸ்ஹெச்ஆரோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும், டாட் ஸ்டேட்டஸ் 200 இருக்கணும். ஓகேவா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவாப்பா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டு இதுவுமே எனக்கு ஸ்டேட்டஸ் டன்னாக இருக்கணும், அதே சமயம் அது வந்து 200 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே எனக்குள்ள இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ரூட் அப்படிங்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த ரூட்டுங்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி இதுக்குள்ள டாட் இன்னர் HTML அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸை நான் உள்ள சப்ளை பண்ண போகிறேன். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் உள்ள வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் கண்டென்ட்டை நான் எங்கே செட் பண்ண போகிறேன், HTML. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஹோம் இந்த ஃபைலை சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் பண்ணி டேட்டாவை ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும், இந்த கண்டென்ட் தான் உள்ள டெக்ஸ்ட்டாக வரும். இந்த கண்டென்ட்டை நான் எதுக்குள்ள அனுப்பணும், இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு HTML எலமெண்ட்ஸை நான் இந்த டிவிஷனுக்குள்ள அனுப்பணும். அதுக்காக தான் இன்னர் HTML நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதில் அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன், xr.open அப்படிங்கிற மெத்தடை நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் கொடுத்து அதை கெட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து கெட் மெத்தடில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே எந்த பேஜ் நான் லோட் பண்ண நினைக்கிறேனோ அந்த பேஜ் நம்பரை சப்போர்ட் பண்ணணும், சப்ளை பண்ணணும். ஓகேவா, என்ன மெத்தடில் ஓப்பன் பண்ண பார்க்குறோம், அப்புறம் அது அந்த பேஜோட அந்த யூஆர்எல்லை சப்ளை பண்ணணும். அண்ட் தென் பூலியன் வேல்யூவை சப்ளை பண்ணிக்கணும், ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் நம்ம உள்ள சப்ளை பண்ணுறோம். இந்த ஃபைலை ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது என்ன செய்யணும், அதை சென்ட் பண்ணணும். டாட் சென்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் இது ஃபங்க்ஷனுக்கு இப்போ எந்த பேஜை லோட் பண்ண போகிறோம், எதை ஃபஸ்ட்டு லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர், அதாவது HTML டாக்குமெண்ட் உள்ள வந்தோடனே அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் லோட் பண்ண போகிறேன். என்ன ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா டாம் கண்டென்ட் லோடட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் லிசனர். ஓகேவா, ஸோ இது என்ன செய்யும், appends an event listener for events which இது வந்து இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த இருக்குல்ல, எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸில் இருக்கும். ஓகேவா, இது வந்து என்ன செய்யும், உங்களோட ஸ்டைல் ஷீட் எல்லாமே உள்ள லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. பட் HTML டாக்குமெண்ட்ஸ் HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர்ற வரைக்கும் என்ன செய்யும், உள்ள வெயிட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் கண்டென்ட் லோடடை நம்ம யூஸ் பண்ணுறோம் உள்ள. ஸோ இதில் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன், இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும், அந்த ஈவெண்ட் ஃபயர் ஆச்சுன்னா. ஸோ அதில் நான் என்ன செய்ய போகிறேன், லோட் பேஜ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் என்னோட இந்த ஹோம் பேஜ் லிங்க்கை நான் சப்ளை பண்ணணும், ஹோம் பேஜ் லிங்க்கை. ஓகேவா, ஸோ இது நம்ம எங்கே இருக்கோம் இப்போ கரண்ட்டாக main.jsக்குள்ளே இருக்குது. இந்த main.jsல இருந்து நான் வெளியில் வரணும். ஓகேவா, main.js எதுக்குள்ள இருக்குது, JS ஃபோல்டரில். JS எதுக்குள்ள இருக்குது, அசெட்ஸ் நான் எங்கே வரணும், பேஜஸ்க்குள்ளே. அதுலேருந்து நான் ஹோம்குள்ளே போகணும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, // கொடுத்த உடனே நான் எங்கே வந்துடும்,
ஜேஎஸ் இந்த அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்துடும். ஸோ அதுலேருந்து மறுபடியும் டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அசெட்ஸ் ஃபோல்டர்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அங்கேருந்து நான் என்ன செய்யணும், பேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸ்லாஷ் ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதை லைவ் சர்வரில் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன எரர் வருது ஏதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ என்ன எரருங்கிறது ரிசால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு எரர் வருது கன்ஃபார்மாக. என்ன எரர் வருது அப்படின்னா ஃபெயில் டு லோட் 404 எரர் வருது. ஸோ நமக்கு இப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸில் ஜேஎஸ் அப்படின்னு போனீங்கன்னா மெயின் டாட் ஜேஎஸ் இருக்கா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட், அதாவது இந்த ஸ்டாப் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட்டு, இதில் எல்லாத்துலேயுமே இந்த 3 இதுலேயுமே நம்ம பிரேக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால எனக்கு இப்போ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, இந்த லோட் ஃபங்க்ஷன் அது கால் பண்ணுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் நான் போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கருது, பேஜ் நேமாக உள்ள என்ன நேம் வருது, இதுதான் நம்ம பேஜ் நேமாக உள்ள வருது. ஓகேவா. ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு இதுங்க போகணும். ஸோ நம்ம எக்ஸ்டிடிபி ரெக்வஸ்ட் என்ன வருது, ரெடி ஸ்டேட் 0 வருது, டைம் அவுட் 0, எல்லாமே 0 ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது போகவே இல்லை இன்னும். ஏன்னா இப்போ அதை என்ன செய்ய போதும், அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேஜ் கண்டென்ட்டை லோட் பண்ணணும். அதனால டேரெக்டாக எங்கே வந்துடும், அது ஓப்பன் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே இப்போ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருது இந்த இடத்துல, ரெடி ஸ்டேட் 1. ஓகே, இந்த பேஜ் அது லோட் பண்ண பார்க்குது. ஃபைன். ஸோ சென்டு கொடுத்தோம்னா சென்டில் நமக்கு எரர் வருது. சென்டில் தான் நமக்கு எரர் வருது. என்ன எரர் வருது, எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா, டேரெக்டாக பேஜஸ் ஹோம் டாட் HTML போகுது. டேரெக்டாக நமக்கு பேஜஸ் ஹோம் டாட் HTML போகுது. ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம், வெறுமனே ஹோம் டாட் HTML கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போது சென்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எரர் தான் வருது. பப்ளிக்லேருந்து இது எங்கே போகணும், பேஜஸ், அதுக்குள்ள எனக்கு ஹோம் டாட் HTML போகணும். அப்போது இங்கே ஸ்லாஷ் பேஜஸ் ஸ்லாஷ் ஹோம் டாட் HTML. ஸோ இப்போ ஓகே, இந்த வந்துச்சா ஹோம் பேஜ்னு, இல்லை ஹோம் பேஜ் வந்துச்சா. ஸோ இப்போ இதுவே நமக்கு பேஜ் ஹோம் பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள லோட் ஆகிருச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நம்ம ஸ்டைலிங் எதுவுமே பண்ணல, அதனால அப்படி இருக்குது. ஆனால் இது என்ன செய்யணும், இந்த ஏதோ ஹோம் பேஜ் இப்போ இந்த இதில் இப்போ இந்த ஒவ்வொரு பட்டனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிறோம்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் மூலயமா எனக்கு இது என்ன லோட் பண்ணணும், லோட் பேஜில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். இதை அப்படியே கால் பண்ணி இந்த இதுக்குள்ள கால் பண்ணணும். ஸோ இது என்ன வச்சுக்கலாம்னா சிங்கிள் கோட்ஸை வச்சுக்கோங்க. உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெளியில் சிங்கிள் கோட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஆன் கிளிக்கு அது சிங்கிள் கோட்ஸ் வச்சு உள்ள பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து என்னன்னு வச்சுருக்கோம், about copy about, அப்புறம் கான்டாக்டுக்கு கான்டாக்ட். ஓகேவா. ஓகேவா. ஸோ இப்போ நான் இங்கே அபவுட் கிளிக் பண்ணாலும் சரி என்ன மாறுது, எனக்கு அபவுட் மாறுதா. இங்கே க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஹோமை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஹோம் பேஜ். அபவுட்டை கிளிக் பண்ண என்ன வருது, அபவுட். கான்டாக்டை கிளிக் பண்ண என்ன கிடைக்குது, கான்டாக்ட். ஸோ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமலேயே என்னால் மல்டிபிள் HTML ஃபைல்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை என்னால் இங்கே கொண்டு வந்து லோட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதை நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா இதை வந்து ஸ்டைல் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கேக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து எனக்கு எங்கே போகணும், இந்த இதுக்கு ஒரு டிவிஷன் வச்சு டிவ், அதுக்கு ஆன் கிளிக்கில் ஹோம் பேஜ் எனக்கு போனால் போதும். ஹோம் பேஜ் இதுக்கு என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறேன், கிளாஸ் நேம் கொடுத்து லோகோன்னு வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே இப்போதைக்கு நான் என்ன வைக்கிறேன், லோகோன்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டைல்ஸில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்டார்ட்டில் கொடுத்துடலாம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நமக்கு வரணும், இங்கே வரணும். ஓகேவா. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரணும்.
அண்ட் தென் இங்கே ஹெடரை ஓப்பன் பண்ணிட்டு விட்த் வந்து என்னவா இருக்கணும் 100%, ஹைட் வந்து ஒரு 80 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக இருக்கணும். அலைன் ஐட்டம்ஸ் என்னவா இருக்கணும் சென்டரில் இருக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன இருக்கணும் ஸ்பேஸ் பிட்வீனாக இருக்கணும். சேவ் பண்ணிக்கோங்க. இல்லையா? ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ இதுக்குள்ள நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா பேடிங் வேணும். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 20 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 40 பிக்சல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் ஹெடருக்குள்ள இருக்கிற டாட் லோகோ font size ஒரு 24 பிக்சல். ஓகே, அண்ட் தென் கலர் #222 சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹெடருக்குள்ள இருக்கிற அந்த nav டேக்குள்ள இருக்க UL. ஸோ இதோட லிஸ்ட் ஸ்டைல் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு எங்கே இருக்கணும் சென்டரில் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையில இருக்க கேப் வந்து எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் கேப் இருக்கணும். இந்த ULக்குள்ளே இருக்கிற அந்த LI டேகை இப்போ ஸ்டைல் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் கலர் வந்து #222 கொடுத்துடலாம். அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டர். ஸோ இனிஷியலாக இதோட ஒப்பாசிட்டி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா 0.75% இருக்கணும். ஓகேவா? அதை ஹோவர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். இதை ஹோவர் பண்ணும்போது லிஸ்ட் அதோட ஒப்பாசிட்டி லெவலில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் 100%-ஆக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே எனக்கு வந்து இதுதான் மெயின். ஸோ மெயின் கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம லோட் பண்ணுறோம், அப்படி தானே? ஸோ இந்த மெயின் கண்டெய்னர் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்டைல்ஸில் பாடியோட ஹைட் வந்து 100 VHன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஆட்டோன்னு மாற்றிடலாம். ஓகேவா? ஆட்டோன்னு மாற்றிட்டோம்னா டாப்பில் தான் இருக்குது எப்பயுமே. ஸோ இதோட மெயின் டேக் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மெயினுக்கு வந்து விட்த் வந்து எப்பயுமே என்னவா இருக்கணும் 100%-ஆக இருக்கணும். ஹைட் வந்து நான் என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணணும். ஹெடரோட ஹைட்டை எப்பயுமே நான் ரிமூவ் பண்ணிடணும் எனக்குள்ள. ஓகேவா? ஸோ ஹெடரோட ஹைட் எப்பவுமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா வெறுமனே கண்டென்ட்டோட ஹைட் எப்பயுமே 100% இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் வந்து காலம் டைரக்ஷனில் தான் இருக்கணும். அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு எங்கே இருக்கணும் ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஸோ மறுபடியும் சென்டரில் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு அபவுட் பேஜ் லோட் ஆயிரும். கான்டாக்ட் கிளிக் பண்ணால் கான்டாக்ட் வந்துடும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஸோ நான் இது செய்ய வேண்டியது எல்லாமே ஹோம் பேஜை நான் டிசைன் பண்ண என்ன செய்யணும் home.html-க்குள்ள போயிட்டு டேரெக்டாக இந்த டிவிஷனை மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போது டைனமிக்காக கண்டென்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தடவை பேஜ் உள்ள லோட் பண்ண வச்சுட்டு டைனமிக்காக நம்ம இந்த கண்டென்ட்டை திரும்ப டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லேருந்து கொண்டு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு சிங்கிள் பேஜில் என்னால் லோட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? எது மூலியமா? ஜஸ்ட் இந்த 6 to 5 லைன்ஸ் மூலியமா. மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா இந்த 4 லைன் மூலியமா தான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் சிங்கிள் பேஜ் வெப்சைட்டை மல்டி பேஜ் வெப்சைட் மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். பட் டிஃப்ரெண்ட் HTML ஃபைல்ஸை நம்ம என்ரோட் பண்ணாமல் ஒரு HTML ஃபைலை லோட் பண்ணி அந்த HTML ஃபைலுக்குள்ள டைனமிக்காக கண்டென்ட்ஸை ஃபெட்ச் பண்ணி நம்ம உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டெய்னருக்குள்ள லோட் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரியாக்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ரியாக்ட் கம்ப்ளீட் ஃப்ரேம்ஒர்க் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பெரிய நீங்கள் HTML ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை சார். இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் செய்யணும். நீங்கள் இதில் என்னென்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இந்த ரெடி என்னென்ன ஸ்டேட் இருக்கு, அப்புறம் இந்த டாம் கண்டென்ட் லோடட் இந்த ஈவெண்ட் என்ன. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும். கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா?
ஸோ அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் இது ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் அந்த வெப் டாக்ஸை ரெஃபர் பண்ணாலே போதுமானதா, வேற எங்கேயும் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஓகே ஸோ அதிலே டிஃப்ரெண்ட் இந்த ஓப்பன் மெத்தட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் மெத்தடு என்ன யூசேஜ், ரெக்வெஸ்ட்டில் ஓப்பன் மெத்தடோட யூசேஜ் என்னென்ன மெத்தட்ஸ் என்னால் அதில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஓகேவா? அது எப்படி ஏசிங்க்ரோனஸாக நம்ம யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் பர்பஸஸ் இதில் உள்ள இருக்கும். ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். பட் இனிஷியல் நம்ம அவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதோட அண்டர்ஸ்டாண்டிங், அதோட பர்பஸ், XML HTTP ரெக்வெஸ்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணோம், ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஈவெண்ட்னா என்ன, அதில் எத்தனை ரெடி ஸ்டேட் வருது, அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் கோட் பர்பஸ் என்ன, அப்புறம் இந்த இடத்துல ஏன் இன்னர் HTML யூஸ் பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றோட பர்பஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னா பிங் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரு தனியாக ஓன் சர்வர் க்ரியேட் பண்ணி பிளாக் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வெப் போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். ஸோ அது நம்ம என்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ஸ் நம்ம ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணல, இன்னும் CSS ஃப்ரேம்ஒர்க்ஸ் இன்னொன்று மூவ் பண்ணல, நேட்டிவ்லேயே நம்ம எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட், வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பிளைன் நேட்டிவ் CSS யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க. ஓகே ஓகே சார்.